ஆமா மணி, மாமாவை கூட்டிட்டு போயிருக்குது அந்த மகாலிங்கத்தோட ஆளுங்க தான். அது அவனே போன் பண்ணி சொன்னான். மணிகண்டா, அந்த மகாலிங்க ஃப்ரெண்ட் எனக்கு போன் பண்ணான்டா. நிஜமா சொல்றீங்க? அவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே, அப்புறம் எப்படி அவனால போன் பண்ண முடியும்? என்கிட்ட பேசினது அந்த மகாலிங்கத்தோட ஃப்ரெண்டு. அவன் என்னென்ன பேசினான் தெரியுமா? புனிதாவை அவ புருஷன் கிட்ட இருந்து நான் பிரிச்சனா. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றான்? நீ மட்டும் உன் புருஷன் கூட நல்ல சந்தோஷமா இருக்கியான்னு என்கிட்டயே கேக்குறான்டா. பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். நாம தான் அவளை கிளம்பி போக சொன்னோம்ல. அவ கேட்காம இங்க இருந்தா அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? என்னமோ என் அப்பாவை நான் தான் பாத்துப்பேன், என்னாலதான் அவரை நல்லா பாத்துக்க முடியும்னு சவடாலாம் விட்டா. இப்ப என்ன ஆச்சு? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. புனிதக்கா இங்க தனியா இருக்கிறது அதுக்குள்ள எப்படி அவங்க மாமாக்கு தெரிஞ்சது? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா? நீ மகாலிங்க அவ மாமா இருக்கான்ல, இவதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருப்பா. புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு போக சொல்லி நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க கேட்கல. ஒரு வழியா கபிலம் போயிட்டாரு. நியாயமா அவர் பின்னாடி இவளும் போயிருக்கணும். இவ எப்படி போவா? முதல்ல அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சொத்தை வாங்கிடுவோம்னு பயம். அதான் மறுபடியும் அப்பாவை மகாலிங்கத்தோட ஆளுங்களை விட்டு கடத்த சொல்லியிருக்கா. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். மகாலிங்கம் போன் பண்ணி மிரட்டின விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொல்லி என்ன எதுன்னு விசாரிக்க சொல்றேன். போச்சு போச்சு. மணிகண்ட மட்டும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னு வெயி, இதெல்லாம் மகாலிங்கத்தோட பிளான் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப நீ என்ன பண்ண போற? போலீஸ் ஸ்டேஷன் என்ன நம்ப வீடா? இவங்க இஷ்டத்துக்கு உள்ள போறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தே. நீங்க ஏதாவது மணிமாமா கிட்ட பேசி பாருங்க. டேய் மணிகண்டா, அவசரப்பட்டு போகாதடா. உன் கூட யாராவது இருக்கட்டும்டா. ஏற்கனவே மகாலிங்கம் உன் மேல செம்ம கோபத்துல இருக்கான். ஆமா, நீ சொல்றது சரிதான். மணிகண்டா, நீ தனியாலாம் போக வேண்டாம். ஒண்ணு பண்ணலாம். புனிதா வந்துடட்டும், புனிதா கூட சேர்ந்து நானும் போறேன். போய் அவன்கிட்ட கேக்குறேன், ஏன்பா என் குடும்பத்தை போய் இப்படி பந்தாடுறேன்னு. அவன் காலில் விழுந்து நான் கெஞ்சுறேன்ப்பா. ஆனா நீ தனியா போயிடாத. நீ தனியா போனேன்னு வச்சுக்கோ, அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான். நான் போய் அவன் காலில் விழுந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியாவது அவன் மனசு இறங்குதான்னு நாம பாப்போம். நீ போகாத, வேண்டாம். நீங்க எல்லாரும் அவனுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க. இது எல்லாமே அந்த புனிதாவால வந்த வேண. டேய், புனிதாவால என்னடா? அவ வீட்டுக்கு அவ போயிருந்தா இந்த தொல்லையே இல்லம்மா. என்ன கதவுலாம் திறந்து கிடக்கு? அத்தை, அத்தை, பல்லவா, மாமாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அத்தை? ஐயோ ஐயோ, டேய் மணி, நீயாவது மாமாவை பாத்தியா? யோ மாம்சே, நானே வெயில தேட்டு வந்து மண்டை சூடாகி நின்றுட்டு இருக்கேன். சரி, நீ தேடல, உனக்கு அப்பா கிடைச்சாரா? நானும் புனிதாவும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் தேடணும்டா. ஆனா மாமாவை எங்கேயுமே காணும். அவரு கிடைக்க மாட்டாரு மாம்சு. அப்பா தேடுறதுக்காகவும் கூட வந்தாலே அந்த மகாராணி எங்க காணோம்? டேய், கொஞ்சம் நிறுத்துடா. நாங்க 2 பேரும் சேர்ந்து தாண்டா தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் புனிதா தான் சொன்னா, மாமாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னா 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தேடலான்னு சொன்னா. நான் மத்த இடத்துல எல்லாம் தேடி பார்த்தேன், மாமா எங்கேயுமே கிடைக்கலடா. சரி, புனிதா இங்க வந்திருப்பான்னு நினைச்சு வந்தேன். ஆனா அவ இங்க இன்னும் வரலையா? என்னடா இது? அவ இன்னும் வரவே இல்ல வீட்டுக்கு வேற. அவளை ஏன் நீ தனியா விட்ட வல்லவா? என்னடா இது? புள்ளத்தாச்சி பொண்ணுடா அவ. அதான் வல்லவண்ணன் தெளிவா சொல்றாரே, புனிதாக்கா தான் தனித்தனியா தேட சொன்னாங்க. ஹனி, இப்ப புரியுதா? எல்லாமே பக்கா பிளானு. மணிகண்டா, இங்க பாரு, நீ ஏதாவது உளறிட்டு இருக்காத. நானே எனக்கே ஒரே படபடப்பா வருது, புரிஞ்சுதா? நான் சொல்றது உன்னால நம்ப முடியலனா அது உன்னோட பிரச்சனைமா. அண்ணி, வல்லவ மாம்ஸ் கூட அப்பாவை தேடுற மாதிரி தேடி பாதிரியே நைஸா கைண்டுகிட்டா பாத்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? அப்பாவை நமக்கு தெரியாம எங்கேயாவது அடைச்சு வைக்கதான். என் பொண்ணு அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாடா. அவங்க அப்பாவை அவ எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான்னு எனக்கு தான் தெரியும்.
அதனால நீ ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. வல்லவா, அத்தை. நீ ஒண்ணு பண்ணு, நீ புனிதாக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. ஐயோ, இரு இரு இரு. புனிதா போனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டா, அதை வேற நான் மறந்துட்டேனே. பாவம், உள்ளத்தாச்சி பொண்ணு எங்கெல்லாம் அலையிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல புனிதா மாத்திரை சாப்பிட்டான்னு நான் கபிலனுக்கு ஃபோன் பண்ணணும். அப்படி பண்ணலன்னு வைங்களேன், கபிலன் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு அத்தை. மாப்பிள்ள, சரிங்க அத்தை. நான் திரும்பி போய் புனிதா எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். போயிட்டு வரேன். வேணா வல்லவா, வேணா. ஏன் அத்தை? ஓ மாமா காணா போன விஷயத்தை நான் ஃபோன் பண்ணி மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேன்பா. அத்தை, நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஏன் அத்தை? அது புனிதா போனை இங்கேயே மறந்துட்டு போயிட்டா. அப்புறம் அவ போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. மாப்பிள்ள தான் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சரி, நான் தான் அட்டென்ட் பண்ணேன். இந்த மாதிரி மாமாவை காணோன்னு சொன்னேன். அப்புறம் அவரும் பதறி போய் உடனே வரேன்னு சொல்லிட்டாருப்பா. போச்சா? அப்ப நீ கபிலனும் இங்கதான் டேரா போட போறாரா? டேய், மகாலிங்கம் புனிதாவையும் கபிலனையும் இங்கேயே ஒன்னா இருக்க வைக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. அதுக்கு தான் அப்பா கடத்துற மாதிரி பிளான் பண்றீங்க. ஏண்டா, ஜெயில இருக்கவரால எப்படிடா மாமாவை கடத்த முடியும்? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காரு. ஏன் என் பொண்ணு ஜெயில இருக்கும்போது தானே கடத்தினாரு. இப்ப ஒரு ஃப்ரெண்ட வேற கூட்டு சேர்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் அவருக்கு சாதாரணம். அண்ணி போனும் இங்க இருக்கு. இப்போ அண்ணி எங்க இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பாவை தேட போறோன்னு கிளம்பி போனால கண்டிப்பா வருவா. நீ கொஞ்சம் அமைதியாரு. என்னடா நீ ஏதாவது உளறிக்கிட்டு? அமைதியாருடா. வல்லவா, நீ ஒண்ணு பண்ணு, நீ மாப்பிளைக்கு போன் பண்ணி பாரு. அவர் அப்பவே வரேன்னு சொன்னாரு. இப்ப எங்க இருக்காருன்னு கேளு. சரிங்க அத்தை. எங்க இருக்காருன்னு கேளு. புனிதா, 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 கபிலன், நீங்களா? நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இது வீடு இல்ல புனிதா, ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலா? சரி, இப்ப எப்படி இருக்கு?